இந்த வீடியோ கொஞ்சம் கவனமா பாருங்க. ஒரு டிராஃபிக் சிக்னல்ல லம்பகினி கார் வந்து நிக்குது. அந்த கார் நிற்கும் போது அந்த காருக்கு மேல ஒரு ஹெலிகாப்டர் பறந்து போறத இந்த கார் ஓனர் பார்த்துட்டு என்கிட்ட இந்த ஹெலிகாப்டர் இல்லையான்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த லம்பகினி கார் பக்கத்துல இன்னொரு சாதாரண கார் வந்து நிக்குது. அவர் அந்த லம்பகினி காரை பார்த்துட்டு நம்ம கிட்ட இந்த லம்பகினி கார் இல்லையான்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்ப இவங்க 2 பேர் பக்கத்துல ஒரு சைக்கிள்காரர் வந்து நின்று இந்த 2 காரையும் பார்த்துட்டு நம்ம கிட்ட ஓட்டுறதுக்கு ஒரு சின்ன கார் கூட இல்லையான்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த டிராபிக் சிக்னல் பக்கத்துல ஒரு மனுஷன் நடந்து வராரு. இவங்க 3 பேரையும் பார்த்துட்டு நம்ம கிட்ட ஓட்டுறதுக்கு ஒரு சின்ன சைக்கிள் கூட இல்லையான்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்ப இவங்க 4 பேருக்கும் பின்னாடி ஒருத்தர் வீல் சேர்ல வராரு. கடவுளே, எனக்கு காரு, பணம், வீடு நான் கேட்டேன். நான் நடந்து போறதுக்கு 2 காலோட என்ன படைச்சிருக்கலாமே. இந்த பூமியில ஓடி ஆடி விளையாடணும் எனக்கு ஆசையா இருக்கு. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எப்பவுமே நடக்க முடியாத மாதிரி என்ன இப்படி படைச்சு எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லி அவர் வருத்தப்படுறாரு. இங்க பாருங்க, மத்தவங்க வாழ்க்கையை உத்து பார்த்தா நம்ம வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷம், நிம்மதி நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்க வாழ்க்கையோட உங்க வாழ்க்கையை கம்பேர் பண்ணி மன வருத்தத்தோட வாழ்றதை விட்டுட்டு உங்ககிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணா உங்க வாழ்க்கையில நீங்க தேடி போங்கன்றது எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சொல்லிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. துபாயில இருந்து உங்கள் நண்பன் ஆதவனேஜே.